தமிழ்நாட்டு பயிற்சி குழந்தைகளில் ஒரு சிலர் இவங்க. அந்த ஒரு சிலர் வந்து இப்போ மைண்ட்ஸ்ன்ற இந்த ஒரு தேட்டர் ஆர்ட் மூலயமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலயமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து அவங்க பேச மாட்டாங்க. உடல் மொழின்றது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றது இதில் தான் கற்றுக்க முடியும். பாடி லாங்குவேஜ் நம்ம எப்படி நிற்கணும், எப்படி நின்று பேசணும், என் கையை நான் எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ நான் யூஸ் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த சிலபஸ்லாம் வந்து நம்ம நீங்கள் எந்த ஸ்கூலில் போனாலும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் லைஃப் ஸ்கில். குழந்தைங்களுக்கு பேசிக்காக அவங்க பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியும் பாடி மேனரிசம் ரொம்ப முக்கியம். அது மூலியமா ஒரு கதை சொல்றாங்கல்ல, அதுதான் ஸ்டார்ட் ஃபேஸாக நாங்கள் எங்களோட சிலபஸில் வச்சுக்கோம். நாங்கள் தியேட்டர் ஆர்ட் ஃபேஸ் ஸ்கூலில் சொல்லி தரப்போ அப்போ குழந்தைங்களாம் நிறைய கவனிக்கணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னன்றதை அவங்க அதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க பேசாததே லேட்டு தானே. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபஸ்ட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுற மொழியே மைண்ட் தான். அதை தான் நாங்கள் வடிவமும் மாற்றோம் கதை சொல்கிறது. ஸோ பாருங்க, அவர் சொன்ன மாதிரி அவர் கேள்வி கேட்பாரு, நீங்கள் பதில் சொல்லணும் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. Flashback.
End of flashback. சூப்பர், வெரி குட். இவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களோட பெயர் அறிமுகப்படுத்திக்கலாம். ரித்திகா ஸ்ரீ. நான் 12th போகிறேன். என்னுடைய பேர் ஆஷா, நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். என் பேர் குமரேசன், நான் 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். என் பேர் பென்னி, 6th. என் பேர் தர்ஷன், நான் 6th போகிறேன். என் பேர் திவேஷ், நான் 7th போகிறேன். என் பேர் மோஷிகா, நான் 4th முடிச்சுட்டு 5th. என் பேர் கவினேஷ், 4th போகிறேன். இந்த குழந்தைகள் எல்லோரும் கண்ணகி நகரில் விடியல் அறக்கட்டளைன்னு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறக்கட்டளை. அவங்க வந்து அம்பேத்கர் இரவு பாடசாலைன்னு நடத்துகிறாங்க. ஸோ அந்த பாடசாலையை பயிலக்கூடிய குழந்தைகள், மாலை வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள். இவங்கெல்லாம் மீம்ஸ் பண்ணது என்னால் இல்லை. மீம்ஸு டீச்சர்மா எங்கே இருக்கீங்க? மேம் வாங்க, மேலே வாங்க, மேலே. சங்கமித்ரா இவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தது. எத்தனை நாள் சுமாராக பயிற்சி எடுத்திருப்பாங்க? யாராவது கெஸ் பண்ணுங்களா பார்க்கலாம். எத்தனை நாள் பயிற்சி எடுத்துருக்கணும் இதுக்கு? 5 days. 5 days, 10 days அப்படின்னு. ஒன்லி 1 day. ஒரு கதை சொல்றியா? சொல்றியா? ஓகே. அப்புறம் நீங்க, உங்க பேர் என்ன? அப்படியா? சரி, ஓகே. நான் பேசுறேன், நீயே பேசிக்க. நான் மாட்டிக்கலாம் பாரு. எல்லாம் கதை கேட்க தானே வந்திருக்கீங்க. டேய், அவங்கள கதை கேட்க தானே வந்திருக்காங்க. ஏய், என்னடா உனக்கு தானே ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கதை வேண்டாமா? அவன் அதான்டா சொல்லிட்டு இருக்கிறான். கதை வேண்டாம், கதை வேண்டாம், என்னைய பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பேசணுமா, கதை வேணுமா? போதுமா? நான் என்ன பண்றேன்? எல்லாம் பெட்ஸோட அன்பா இருக்கணும். ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டியா? சரி, அந்த கதையை அப்படியே கொஞ்சம் சொல்லேன். என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நல்லா கவனிச்சிருக்கேன். என்னென்ன பண்ணாங்கங்க நடிக்கும் பொழுது? ஃபர்ஸ்ட் சீன் என்ன வந்துச்சு? சும்மா தெரிஞ்சு சொல்லு, பரவாயில்ல. தப்பான ஒன்றும் பயப்பட வேணாம், தைரியமா சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஓகே. ஆமா இருந்ததா? அப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல ஆமையா? ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்ததா? ஆமன் தெரிஞ்சதா? எத்தனை பேருக்கு ஆமன் தெரிஞ்சது அது? ஓ, பரவாயில்லையே. அவங்களுக்கு உண்மையிலே பெரிய கிளாப். ஏன்னா அவங்க பயந்துகிட்ட கேட்டாங்க, மாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா, இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, ஆமைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ, இல்லையா? அப்ப ஆமையை வச்சுதான் ஒரு கதை சொல்லி இருக்கிறாங்க. அங்க ஆமையை எங்க கண்டுபிடிச்சாங்க? கடல்ல. எப்படி கண்டுபிடிச்சாங்க ஆமைய? என்ன மாதிரி ஒரு நிலைமையில ஆமையை கண்டுபிடிச்சாங்க? என்ன கதை சொல்லுங்க. என்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுது? அதுல சொல்லுங்க. நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணுமா? ஓகே, அவ்வளவுதான் வந்துச்சா? அதுல வேற என்ன புரிஞ்சது? ஒரு கருத்து அதுவும் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பரிசு. ஓகே, குட். ஓகே, அடுத்தது இப்ப நான் கொடுக்கிற புத்தகங்கள் எல்லாமே
குழந்தைகள் எழுதிய கதைகள். குழந்தைகளுக்காக பெரியவங்க எழுதுனது இல்லை, குழந்தைகளே எழுதின கதைகள். சரியா? அதுதான் நான் புத்தகமாக போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, வேற யாரு இந்த சைட்ல இருந்து? நீ கூப்பிடுறியா? நான் கூப்பிட்டா? நானே கூப்பிட்டுருவா? சரி, ஓகே. அதான் மோஷி வாங்க. மோஷிகா ஏற்கனவே நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய போட்காஸ்ட்ல. வண்ணத்து பூச்சிகள் இப்போ சொல்றீங்களா ஒரு கதை? இவங்களுக்கு கதைகள் பெற்றோர்களும் கவனிச்சுக்கலாம். அப்படியே இவங்க கதைகள் எப்படி தெரியுமா உருவாக்குவாங்க? திடீர்னு ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு பயிற்சி. இவங்க இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இப்போ சொந்தமாக ஒரு கதை, சொந்த கதை தானம்மா மோஷிகா? சொந்த கதையா? ஓகே, குட். சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. ஒரு வால் கிளாக்கும் ஒரு கிளாக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஒரு நாள் வந்து 2 பேருக்கு சண்டை வந்துதான். நான் தான் உன்னோட பெருசு, நீ தான் என்னோட பெருசுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வால் கிளாக் சொல்லிச்சான், என்னதான் எல்லாரும் மேலே மேலே பார்த்து ஈஸியாக பார்த்துப்பாங்க, என்னை கையை தூக்கி பார்க்கணும், எல்லாருக்கும் சோம்பேறியாக இருக்கும்னு சொல்லிச்சான். அதுக்கு வாட்ச் சொல்லிச்சான், எல்லாரும் என்னை ஈஸியாக எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு போக முடியும், உன்னை யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வால் கிளாக் சொல்லிச்சான், நீ உன்னை எல்லாரும் கேரி பண்ணுற மாதிரி தான் என்னை எல்லாம் பேக்கில் கேரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் வாட்ச் சொல்லிச்சான், நான் வெயிட்டாகவே இருக்க மாட்டேன், நீ தான் ரொம்ப வெயிட் சொல்லிச்சான். அதுக்கும் வால் கிளாக் சொல்லிச்சான், நான் வெயிட் கிடையாது, நீ தான் சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ அதோட 2 ஓனரும் வந்து சொன்னாராம், 2 பேரும் சண்டை போடுறது நிறுத்துனீங்களா, எனக்கு 2 பேரும் பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சண்டையை நிறுத்திட்டு 2 பேரையும் அவர் போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க.